வணக்கம். விருச்சிகம் ராசி நேயர்களே, தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். இத்தனை ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்களுக்குப் பிறகுமே காலபுருஷனின் 8வது ராசியான விருச்சிகத்தின் அசல் குணம் வெளிப்படப் போகுது. அதுதான் தனிமை. 12ஆம் வீடான அயன சயன போகஸ்தானத்துல கேது அமரும் போதோ அல்லது சனியின் தசா நடக்கும் போதோ நீங்கள் மனிதர்களின் கூட்டத்திலிருந்து உங்களை முழுமையா தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புவீங்க. யாரும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம், என் தனிமையே எனக்கு துணை என்று நீங்க ஒரு அறைக்குள்ளோ அல்லது உங்க சிந்தனைக்குள்ளோ முடங்கியிருந்திருப்பீங்க. இந்த தனிமை உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக தேடலையும் உலகத்தின் நிலையாமையுமே புரிய வைத்திருந்தோம் உங்க மனசுக்குள்ள. அதாவது உங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்களுக்கும் பிறகுமே காலபுருஷனுடைய 8வது ராசியான உங்களுக்கு அசல் குணம் வெளிப்பட்டிருந்திருக்கும். அது என்னவென்றால் தனிமைதான். உங்களுடைய அய்யன சயன யோகஸ்தானத்துல கேது அமரும் போதோ அல்லது சனியோட தசாபுத்தி நடக்கும்போது தான் நீங்க மனிதர்களோட கூட்டத்திலிருந்து உங்களை முழுமையா தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புவீங்க. அதாவது நீங்க ஒரு அறைக்குள்ளேயோ அல்லது உங்க சிந்தனைக்குள்ளேயோ முடங்கி இருந்திருப்பீங்க. இந்த தனிமை உங்களுக்கு ஒரு ஆன்மீக தேடலையுமே உலகத்துல ஒரு நிலைமையானமையையும் புரிய வைத்திருந்திருக்கும். வாழ்க்கையில மனதை உடைத்த அவமானங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் நேசமடையும் போதோ அல்லது 8ஆம் வீட்டுல ராகு போன்ற கிரகம் அமரும் போதோ நீங்க செய்யாத தவறுக்காக 4 பேருக்கு முன்னால அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். உங்க நேர்மையும் நாணயமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருந்திருக்கும். நான் உத்தமன் என்று சத்தமா சொல்ல தோன்றினாலுமே சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்ததால மௌனமா அழ வேண்டியிருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில அந்த அவமானங்களுடைய மடுக்கள் உங்க மனசுல இன்னும் மாறாத காயமாக அப்படியே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கும் போதெல்லாம் உங்க கண்கள் பணிந்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாத தவறுக்காக 4 பேருக்கு முன்னால அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்திருக்கும். உங்களுடைய நேர்மையும் நாணயமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருந்திருக்கும். நீங்க நான் உத்தமன் என்று சத்தமாக சொல்ல தோன்றினாலுமே சூழ்நிலையில் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நீங்க மௌனமா அழ வேண்டியிருந்திருக்க சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய சம்பவங்கள் உங்களுக்கு அரங்கேறியிருந்திருக்கும். விருச்சிகம் ராசி என்பது மரணம் மற்றும் மறுபிறப்பை குறிக்கும் 8வது வீடு. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவம், அது ஒரு விபத்தாகவோ மரணமாகவோ அல்லது ஒரு மாபெரும் இறப்பாகவோ இருந்திருக்கலாம். அது உங்க வாழ்க்கையே தலைகளாகவே மாற்றியிருந்திருக்கும். அந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒரு நபர், அதற்கு பின்னால ஒரு நபர் என்று உங்கள் அடையாளமே மாறியிருந்திருக்கும். பூகம்பம் ஒரு நகரமே அழிந்து போவது போல உங்க கனவுகள் அனைத்துமே சரிந்து விழுந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய மரணம் மற்றும் மறுபிறப்பை குறிக்கும் ராசி 8ஆம் வீடு தான் உங்களுடைய விருச்சிகம் ராசி. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ அது ஒரு விபத்தாகவோ மரணமாகவோ அல்லது ஒரு மாபெரும் இழப்பாகவோ இருந்திருக்கலாம். அது உங்க வாழ்க்கையை தலைகீழாவே மாற்றியிருந்திருக்கும். இந்த சம்பவத்துக்கு பிறகு முன்னால நீங்க ஒரு நபர், அதுக்கு பின்னால ஒரு நபர் என்று உங்க அடையாளமே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையும். பூகம்பம் ஒரு நகரமே அழிந்து போவது போலத்தான் உங்க கனவுகள் அனைத்துமே சரிந்து விழுந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே கடந்த கால வாழ்க்கையில உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வீடு மற்றும் சொத்து யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. சொந்தமா வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு பிளாட் வாங்க வேண்டும் அல்லது என்பது உங்களுடைய பல வருட கனவாக இருந்திருக்கலாம். பலமுறை கைகூடி வருவது போல தட்டி போயிருந்திருக்கும். ஆனால் இனி பூமிக்காரகனாகிய செவ்வாயின் அனுக்கிரகத்தால உங்களுடைய சொந்த வீடு யோகமும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகமும் கைகூடி வரப்போகுது. புதிய வீடு கட்டு தொடங்குவீங்க அல்லது கட்டி முடிக்கப்படாம இருந்த வீட்டின் வேலைகள் விறுவிறுப்பா நடந்து முடிய போகிறது. சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கைக்கு வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட வேண்டும்
அல்லது பிளாட் வாங்கும் என்பது உங்களுடைய பல வருட கனவாகவே இருந்திருக்கும். பலமுறை கை பலமுறை கைகூடி வருவது போல தட்டி போயிருந்திருக்கும். ஆனால் இனி பூமி கனநாயகிய செவ்வாயினுடைய அனுக்கிரகத்தால் உங்களுடைய சொந்த வீடு யோகம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகமும் கைகூடி வரப்போகுது. புதிய வீடு கட்ட தொடங்குவீங்க அல்லது கட்டி முடிக்கப்படாம இருந்த வீட்டின் வேலையும் விறுவிறுப்பா நடந்து முடிய போகுது உங்களுக்கு. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கைக்கு வரப்போகின்றது. நற்செய்திகள் தொடர்ந்து வரப்போகிறது உங்களுக்கு. இதுவரை உங்களை தேடி வந்த தொலைபேசி அழைப்புகளோ அல்லது கடிதங்களோ பெரும்பாலும் கவலையை அளிக்கும் விதமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உங்கள் காதுகளில் தேன் பாய்வது போல நற்செய்திகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகுது. வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்த செய்தியும், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைத்த செய்தியும், வெளிநாடு செல்ல காத்திருந்தவங்களுக்கு விசா கிடைத்த செய்தி என சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உத்வேகத்துடன் தொடங்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நற்செய்திகள் இப்போது தொடர்ந்து வரங்குதான் போகிறது. உங்க காதுகள் தேன் பாய்வது போல நற்செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டேதான் நிற்க போதே. வேலை தேடி கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்த செய்தியும், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வு கிடைத்த செய்தியும், வெளிநாடு செல்ல காத்திருந்தவங்களுக்கு விசா கிடைத்த செய்தி என சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உத்வேகத்துடன் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. வாழ்க்கை வெற்றி பாதையில செல்ல போகிறது. முடிவாக இதுவரை நீங்க சந்தித்த அத்தனை இன்னல்களும், அவமானங்களும், தடைகளுமே உங்களை ஒரு வைரமா பட்டி தீட்டி இருந்திருக்கும். இனிமே உங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல மிக வேகமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு காரியமே வெற்றியில மட்டுமே தான் போய் முடிய போகுது. சமூகத்துல உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களை தேடி மதிப்பு கொடுப்பாங்க. தோல்விகளின் உச்சத்தை பார்த்த நீங்க இனி வெற்றியின் சிகரத்தை தொட போறீங்க. தொட்டதிலும் துலங்கும் இந்த பொற்காலத்தை மிக சரியா பயன்படுத்தி கொண்டு வாழ்வுல உன்னத நிலையை அடைய போறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில அதாவது நீங்க சந்தித்த அத்தனை இன்னல்களும், அவமானங்களும், தடைகளுமே உங்களை ஒரு வைரமாக பட்டியை திட்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையே. அது மட்டுமல்லாம உங்களுக்கு நீ வரப்போகும் நாட்கள்ல வாழ்க்கை ஒரு நேர்கோட்டிலையும் மிக வேகமான வெற்றி பாதையை நோக்கியும் பயணிக்க போறீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு காரியமே வெற்றியில மட்டும் உங்களுக்கு போய் முடிய போகுது. நீ உங்களை தேடி மதிப்பு கொடுக்க போறாங்க உங்களை மதிக்காதவங்க எல்லாருமே. நீங்க இப்போது வெற்றியின் சிகரத்தை தொட போறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் இந்த பொற்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள போறீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யோகமும் கைகூட வரப்போகுது. புதிய வீடு கட்டு தொடங்குவீங்க அல்லது கட்டி முடிக்கப்படாம இருந்த வீட்டின் வேலைகள் விறுவிறுப்பா நடந்து முடிய போகிறது. சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கைக்கு வரப்போகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது பிளாட் வாங்கும் என்பது உங்களுடைய பல வருட கனவாகவே இருந்திருக்கும். பலமுறை கைகூடி வருவது போல தட்டி போயிருந்திருக்கும். ஆனால் இனி பூமி கனநாயகிய செவ்வாயினுடைய அனுக்கிரகத்தால் உங்களுடைய சொந்த வீடு யோகம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகமும் கைகூடி வரப்போகுது. புதிய வீடு கட்ட தொடங்குவீங்க அல்லது கட்டி முடிக்கப்படாம இருந்த வீட்டின் வேலையும் விறுவிறுப்பா நடந்து முடிய போகுது உங்களுக்கு. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கைக்கு வரப்போகின்றது. நற்செய்திகள் தொடர்ந்து வரப்போகிறது உங்களுக்கு. இதுவரை உங்களை தேடி வந்த தொலைபேசி அழைப்புகளோ அல்லது கடிதங்களோ பெரும்பாலும் கவலையை அளிக்கும் விதமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே உங்க காதுகள்ல தேன் பாய்வது போல நற்செய்திகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகுது. வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்த செய்தியும், உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைத்த செய்தியும், வெளிநாடு செல்ல காத்திருந்தவங்களுக்கு விசா கிடைத்த செய்தி என சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு நாளும்
ஒரு புதிய உத்வேகத்துடன் தொடங்க போறீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு வந்து நற்செய்திகள் வந்து இப்போது தொடர்ந்து வழங்க தான் போகிறது. உங்க காதுகள்ல வந்து தேன் வந்து பாய்வது போல நற்செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு கொண்டே தான் நிற்கப் போகுது. வேலை தேடிக் கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்த செய்தியும், உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வு கிடைத்த செய்தியும், வெளிநாடு செல்ல காத்திருந்தவங்களுக்கு விசா கிடைத்த செய்தி என சுப செய்திகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உத்வேகத்துடன் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. வாழ்க்கை வெற்றி பாதையில செல்லப் போகிறது. முடிவாக இதுவரை நீங்க சந்தித்த அத்தனை இன்னல்களும், அவமானங்களும், தடைகளுமே உங்கள ஒரு வைரமா பட்டி தீட்டியிருந்திருக்கும். இனிமே உங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல மிக வேகமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு காரியமுமே வெற்றியில மட்டுமே தான் போய் முடியப் போகுது. சமூகத்துல உங்கள மதிக்காதவங்க கூட இனி உங்கள தேடி வந்து மதிப்பு கொடுப்பாங்க. தோல்விகளின் உச்சத்த பார்த்த நீங்க இனி வெற்றியின் சிகரத்த தொடப் போறீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் இந்த பொற்காலத்த மிக சரியா பயன்படுத்திக் கொண்டு வாழ்வுல உன்னத நிலையை அடையப் போறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில அதாவது நீங்க வந்து சந்தித்த அத்தனை இன்னல்களும், அவமானங்களும், தடைகளுமே உங்கள ஒரு வைரமாக பட்டியை தீட்டியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையே. அது மட்டுமல்லாம உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல வாழ்க்கை வந்து ஒரு நேர்கோட்டிலையும், மிக வேகமான வெற்றி பாதையை நோக்கியும் பயணிக்கப் போறீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு காரியமே வெற்றியில மட்டும் உங்களுக்கு போய் முடியப் போகுது. நீ உங்கள தேடி வந்து